இந்த ஆண்டவர் அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது பாருங்க. தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக மனுஷர்களாக இருக்கிறபடினாலே அவரும் அவர்களைப் போல மாறினாராம். அவரும் அவர்களைப் போலவே மாறி எதற்கான மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படியாக. ஒரு காலத்தில் கட்டுண்டவர்கள் பிசாசினாலே, இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அதை செய்தது. சிலுவையில் என்னுடைய பாவங்கள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் பலவீனரை போல மாறினார். அவர் தரித்திரரை போல மாறினார். எதற்காகனா உங்கள் பலவீனம் மாறும்படியாக, உங்கள் தரித்திரம் மாறும்படியாக, எனக்காக எனக்காக எனக்காக. எல்லாரும் வாய்த்தரன் சொல்லாம, எனக்காக எனக்காக பலியானார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காகவே உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அப்பா, எனக்காக மரித்த தெய்வமே, எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் இந்த காலவேளையில் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. எனக்காக வல்லவோ, எனக்காக வல்லவோ பரிசுத்த உம் இரத்தத்தை இந்த பாரிலே சிந்தியே பாவி என்னை நேசித்தீரே, இதற்கு நான் என்ன தகுதி, இதற்கு நான் என்ன தகுதி, புரியவில்லை நாதா புரியவில்லை, இவ்வளவு பெரிய அன்பு எனக்காக இயேசுவே தேவா சேவிப்பேனே. அப்பா, என்ன விந்தையான அன்பு ஆண்டவரே. உலகத்தில் யாரிடத்திலும் இல்லாத அன்பு உம்மிடத்தில் நீர் எங்கள் மேல் காண்பித்த அன்பு, அவ்வளவு பெரிய அன்பு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடுக்கி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் உள்ள உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடைந்து வேணும். எவ்வளவு பெரிய தயாள குணம் பாருங்க. அவருடைய இடத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஆமா, பரலோகம் அவருடைய இடம். அவரை தவிர்த்து தேவதூதர்கள் மாத்திரமே இருக்கிற இடம். ஆனா அந்த இடத்தை நமக்கு கொடுக்க முடியாது, அவர் சித்தம் கொண்டார். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறபடி அவ்வளவு பெரிய அதிகாரத்தை அவர் மரணத்தினால பெற்றுக் கொடுத்தாருங்க. ஆமா, அவர் மரணத்தினால் அப்படிப்பட்ட அதிகாரங்களை பெற்றுக் கொடுத்தார், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்தார், நன்மைகளை பெற்றுக் கொடுத்தார். அவர் இந்த பூமிக்கு வரும் முன்பாகவும் ஐஸ்வர்யவானா இருந்தார். மரித்து பரலோகம் போன பின்பும் அவர் ஐஸ்வர்யானோடு கூட இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிற ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில். இந்த பூமியில மாத்திரம் அவர் தரித்திரரா மாறினாராம். உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே இயேசு கிறிஸ்து தரித்திரராய் மாறினார். சில வேளைகளில் ஒன்றும் செய்ய இயலாதவராய் மாறினார். ஏன்னா உங்களாலையும் என்னாலையும் எல்லாமே செய்ய முடியும் என்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு வர வேண்டும். பவுல் சொன்ன போல எல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்கிற பலன் இது எங்கிருந்து வருதுங்க? சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் ஒன்றும் செய்ய இயலாதவராய் மாறினார். நீங்களும் நானும்
இப்படி சொல்லும்படியாக என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது பலன், தேவ பலன், தேவனுடைய பலனுங்க. உங்களுக்கு எனக்கும் என்ன அருமையான பாக்கியம் பாருங்க, என்ன அருமையான ஸ்லாக்கியம். அப்பா, எங்களுக்காய் பெற்றுக் கொடுத்தீரு. உம்மை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, இயேசுவே என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். யோசேப்புக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானா நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிற ஆசீர்வாதம். இந்த கால வேளையில உங்களுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்றாருங்க. இது எதனால வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டபடினாலே அவர் சொல்றார், உங்களுக்கு நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிற ஆசீர்வாதம். கை தட்டி, பரலோகம் மட்டும், பரம எருசலேம் மட்டும் எட்டுகிற ஆசீர்வாதம். ரிபால ஷந்தல தூரபல போ ஷபல பரபா. ஆண்டவர் சொல்ற, நித்திய பர்வதங்கள் மட்டும் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எட்டும். அவரை துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா, ஆராதிக்கலாமா? ஹalleluya ஹalleluya. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தாவீதின் மைந்தன் தலையாவார், தாசரின் தலைகள் வணங்கும். தேடிடும் தாசரின் கானம், தேவாதி தேவனின் தியானம். தலைவர்கள் எழுவார், எளியோரும் உயர்வார், பணியாளர் திரண்டேழும் ஆண்டு. ஆஹா, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொண்டிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய்
வாக்கு பண்றாரு, நீங்க பெருகுவீங்க. ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அவைகளை என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததி என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததி என்ன கூடும் அப்படின்னாரு. அப்படின்னு என்னத்தான் உன் சந்ததி எண்ண முடியாத அளவுக்கு பெருகும். அதே போல கர்த்தர் இந்த கால வேளையில வாக்கு பண்றாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரிபல சந்தர பல பல பலபா ரபல துர பல 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 பலபா ரபன துக்கர பலபா மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya. அப்பா அம்மா எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. ரிபல சந்தர தூர பல பரபா ரபன துக்கர தியந்தர பல பரபா. மகிமை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி பலிகள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே.